கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த கால வேளையில் இந்த டேரிஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரும் அடியேன் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம ஆசீர்வாதம் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், மேத்யூ சாப்டர் 7:7 and 8. அதில் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்ளுவீங்க. ரெண்டாவது கர்த்தர் சொல்கிறாரு, தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். மூணாவது அதே வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, கேளுங்கள் அப்படின்னு ஜெபிங்கள், அப்போது நீங்கள் ஜெபத்தில் இதெல்லாம் கேட்குறீங்களே அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு கர்த்தர் பேசினார். அதுக்கடுத்து தேடுங்கள், கர்த்தரை கண்டு கொள்ளுவீங்க. கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று பேசினார். மூணாவது சொல்கிறாரு, தட்டுங்கள். ஆமென், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒரு வேளை நீங்கள் நினைத்து கலையும் கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் எல்லா பக்கமும் வாசல் மூடப்பட்டுக்குது, எல்லா காரியம் ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை, எல்லா பக்கம் என் வாழ்க்கை ஒரு இருளாக இருக்கிறது. அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, அப்படி கலங்க கொண்டிருக்கிறீங்களா? அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எல்லா பக்கமும் வாசல் மூடப்பட்டுக்குது, கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கிறதே, என் காரியங்கள் நடக்காமல் வாய்க்காமல் இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே மகனே, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். இங்கே நீங்கள் வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரெவலேஷன் 3:20 அங்கே பார்க்கும்போது, இதோ வாசல்படி நின்று கொண்டு உங்கள் கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். பாருங்க, ஒரு பக்கம் ஆண்டு சொல்றாரு, மகன் மகோ, வாசல் மூடப்பட்டுக்குதுன்னு கலை கொண்டிருக்கிறியா? காரியங்கள் வாய்க்காம நடக்காம கலை கொண்டிருக்கிறியா? தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். இன்னொருத்துல சொல்றாரு, இதோ நான் வாசல் கொண்டு கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு என் கதவு உள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். இன்னைக்கு அன்பு தேவை பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய இதய கதவை தட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கர்த்தர் இதய கதவு தட்டினால அந்த சத்தத்தை கேட்காம உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இது ரெண்டு பேருக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்க முடியாது, கர்த்தருடைய விடுதலை பார்க்க முடியாது. ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய இதயத்தை கதவை தட்டும்போது தேவன் வாசலை திறப்பார், அல்லது கர்த்தர் நம்ம இதயத்தின் கதவு தட்டும்போது நம்ம வாசல் திறந்து கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வந்து, நம்ம குடும்பத்தில் வந்து, நம்ம வீட்டில் வந்து தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். அதுதான் ஆண்டு சொல்றாரு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளோடு பேசினார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். இப்போ சொல்றாரு, தட்டுங்கள் உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். இந்த மே மாதம் முடிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நீங்கள் கேட்ட காரியங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் தேடின காரியத்தில் கர்த்தர் ஒரு நன்மை குறைபடி உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் எந்தெந்த காலத்தில் கர்த்தர் கதவுகளை தட்டிங்களோ அது மூடப்பட்ட வாசல்கள், மூடப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட காரியங்கள் கர்த்தர் திறந்து ஜூன் மாதம் பிரவேசிக்கும் போதே மகிமை, அற்புதம், ஆசீர்வாதம், விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாட்சியோடு உங்களை கொண்டு போகிறார். விசுவாசிகளா? கர்த்தர் கதவு தட்டுறீங்களா? அல்லது கர்த்தர் கதவு தட்டும்போது சத்தத்துக்கு செவி கொடுத்து வாசல் திறக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை வருமானால் இன்னைக்கு அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக சோதரிக்கிறப்பா, இதோ இந்த வார்த்தைப்படி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புத செய்வீராக, அதிசய செய்வீராக, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த ஜெபிக்கிற யாரெல்லாம் ஒரு இதே கதை தட்டுகிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவங்க காரியங்கள் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், வாசல் திறக்கட்டும். ஜூன் மாதம் போகும்போது சாட்சியா போகட்டப்பா. அப்படி செய்திருக்கா சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.